எமக்கு பல தேவைகளை ஏற்படுத்தி அந்த தேவைகளை பூர்த்தி செய்கின்ற நிவர்த்தி செய்கின்ற வழிமுறைகளையும் வான்மறை அல் குர்ஆன் மூலமாக சொல்லி தந்திருக்கிறான். நபியுடைய பொன்மொழிகளின் மூலமாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அவர்களுடைய பருவ வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு திருமணத்துடைய வயது வந்துவிட்டால் திருமணத்தை முடித்து வைப்பது அது அல்லாஹ் வலியுறுத்தி சொல்லுகின்ற ஒரு மேலான சுன்னாவாக இருக்கிறது. நபி அவர்கள் எத்தனையோ திருமணங்களை செய்து காட்டி வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதனுக்கு ஏன் திருமணம் என்றால், எதற்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வான்மறையில் சொல்லுகின்ற பொழுது, وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا அல்லாஹ் அவனை உலகில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, அடியார்களுக்கு பல விடயங்களை ஆதாரமாக வைத்து விளங்கப்படுத்துகிறான். பல அத்தாட்சிகளை காட்டி அல்லாஹ் அவனை விளங்கப்படுத்துகிறான். அல்லாஹ் அவனை மக்களுக்கு அறிமுகப்படுத்துகின்ற விளங்கப்படுத்துகின்ற ஆயத்துக்கள் அத்தாட்சிகள் ஒன்றுதானாம். அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதர்களுக்கு ஆண்களுக்கு அவர்களுடைய இனத்திலிருந்து அவர்கள் மூலமாக நாம் ஜோடியை படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய துணைவியை, மனைவியை அவர்களுடைய விலா எலும்பின் மூலமாக படைத்து கொடுத்தான். எனவே மனிதனுக்கு ஜோடியாக, துணையாக மனிதனத்திலிருந்து, மிருகத்திலிருந்தோ ஏனைய பறவையினத்திலிருந்தோ மீனினத்திலிருந்தோ படைக்கவில்லை. மனிதனிலிருந்து எல்லாம் படைத்து வைத்திருக்கிறான். அதிலும் விசேஷமாக நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விலா எலும்பில் இருந்து எல்லாம் படைத்து கொடுத்தான். துணைவியை, மனைவியை எதற்கு நாம் அப்படி படைத்திருக்கிறோம் என்றால், ஏன் அப்படி ஆணுக்கு பெண்ணை, பெண்ணுக்கு ஆணை ஜோடியாக, துணையாக படைத்திருக்கிறோம் என்றால், அல்லாஹ் விளங்கப்படுத்துகின்ற பொழுது, லிதஸ்குனு இலைஹா, லிதஸ்குனு இலைஹா, இந்த ஆண் அந்த பெண்ணிடத்திலே ஒரு நிம்மதியான, சந்தோஷமான, மனமான, அமைதியான ஒரு ராகத்தான வாழ்க்கை அனுபவிப்பதற்காக வேண்டித்தான். அல்லாஹ் சொல்லுகிறான், எதற்கு திருமணம், எதற்கு திருமணம், திருமணத்துடைய நோக்கம் என்ன? கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், நிம்மதிக்குத்தான் திருமணம், மன அமைதிக்குத்தான் திருமணம், ஆறுதலுக்குத்தான் திருமணம். அன்புக்குரிய சங்கையானவர்களே, கண்ணியமானவர்களே, சுவர்க்கத்தில் இருந்தாலும் ஒரு மனிதன் அவன் சுவனவாதியாக இருந்தாலும் அந்த சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா இன்பங்களிலும் அந்த ஆணுக்கு திருப்தி இருக்க மாட்டார். அந்த ஆண், அந்த சொர்க்கவாதி திருப்தி அடைய மாட்டான். எப்பொழுது அங்கே அவனுக்கு மனைவி, துணைவி கிடைக்கவில்லையோ அது சொர்க்கமாக இருந்தாலும் அது இன்பமாக அமைய மாட்டார். சொர்க்கமாக இருந்தாலும் இன்பமாக அமைய மாட்டார். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்தில் தான் படைத்து வைத்திருந்தான், சுவனத்தில் தான். அந்த சுவனத்தில் கூட அவர்களுக்கு சந்தோஷம் இருக்கவில்லை. எப்பொழுது அல்லாஹ் மனைவியை படைத்து கொடுத்தானோ அதற்கு பின்னால் தான் அவர்கள் பூர்ணமான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை அனுபவித்தார்கள். எனவே அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு ஆணுக்கு ஒரு நிம்மதியான, சந்தோஷமான, ராகத்தான வாழ்க்கைக்காகத்தான் நாங்கள் ஜோடியாக பெண்ணை மனைவியாக படைத்து வைத்திருக்கிறோம் என்று சொல்கிறான். கண்ணியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, எனவே திருமணத்தினுடைய நோக்கம் என்னென்றால் நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, மன அமைதியான வாழ்க்கை. நாம் இன்று பார்க்க வேண்டும், எங்களிலே திருமணம் முடித்து வாழுகின்ற, திருமணம் முடித்து குடும்பம் நடத்தி கொண்டிருக்கின்ற தம்பதிகளுக்கு மத்தியில் அல்லாஹ் சொல்லுகின்ற, அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற நிம்மதியான, சந்தோஷமான, மனமான, இன்பமான வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களா?
சந்தோஷமான மன வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களா என்று பார்த்தால், கண்ணியமானவர்களே, 100 திருமணம் நடந்தால் 80 திருமண வாழ்க்கை அது நரக வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது தான் விளங்குகிறது. யாரை பார்த்தாலும், யாரிடத்தில் கேட்டாலும், கண்ணியமானவர்களே, முடிக்காமல் இருந்திருக்கலாமே என்று சொல்லுகிறவர்கள் அதிகமானவர்கள். எந்த நோக்கத்துக்கு திருமணமோ அந்த நோக்கம் நிறைவேறுவதில்லை. அந்த நோக்கம் நிறைவேறுவதில்லை. ஏன் என்று பார்த்தால், கண்ணியமானவர்களே, எதன் மூலமாக அந்த நிம்மதி சந்தோஷம் கிடைப்பதில்லை என்றால், அங்கே நபியுடைய வழிகள் பேணப்படுவதில்லை, நபியுடைய சுன்னாக்கள் புறக்கணிக்கப்படுகிறது, நபி வழி உதாசீனம் செய்யப்படுகிறது. எங்களுடைய பரம விரோதியாக இருக்கின்ற ஷைத்தானை திருப்திப்படுத்துகின்ற, ஷைத்தானை சந்தோஷப்படுத்துகின்ற நிகழ்வுகள் தான் எங்களுடைய அநேகமான திருமணங்களில் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, பெரும்பாலும் ஒரு மணமகளை தெரிவு செய்கின்ற நேரம், ஒரு மணமகனை தெரிவு செய்கின்ற நேரம் எங்களுடைய சமுதாயத்தில் மாஷா அல்லாஹ் தீனை, மார்க்கத்தை பார்க்கிறார்கள். அது ஒரு நடைமுறையில் வந்துவிட்டது. பெரும்பாலும் ஒரு பெண்ணை பார்ப்பதென்றால், தெரிவு செய்வதென்றால் அதில் தீன் இருக்கிறதா, மார்க்கப்பட்டிருக்கிறது பார்க்கிறார்கள். ஒரு மணமகனை தெரிவு செய்த பொழுதும் மார்க்கம் இருக்கிறதா, தீன் இருக்கிறதா, தொழுகைகள் என்று பார்க்கிறார்கள். இது அளவு நடைபெறுகிறது. இன்னொன்று நடக்கிற சுன்னத்தின் மாஷா அல்லாஹ் அதிகமான திருமணங்கள் மஸ்ஜிதில் நடைபெறுகிறது. அதிகமான நிக்காஹ் வைபவங்கள் மஸ்ஜிதிலே நடைபெறுகிறது. அது சந்தோஷத்துக்கு வரவேற்கத்தக்கது, நபியுடைய சுன்னா. இந்த ரெண்டும் தவிர கண்ணியமானவர்களே, மணமகனை தெரிவு செய்வது தீன் அடிப்படை வைத்து, இரண்டாவது நிக்காஹ் நடப்பது பள்ளி வாயில். இந்த இரண்டையும் தவிர எத்தனை அநியாயங்கள், எத்தனை அனாச்சாரங்கள், எத்தனை வீண்நிறையங்கள் எமது திருமண வைபவம் நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனிலே, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து வைப்பது மூலமாக, நீங்கள் திருமணம் செய்வது மூலமாக உங்களை ஒரு நாளும் நாங்கள் கடனாளி ஆக்க மாட்டோம். அல்லாஹ் சொல்கிறான், நான் உங்களை ஒரு நாளும் கடனாளி ஆக்க மாட்டோம். கல்யாணம் முடிச்சு ஒரு நாளும் ஏழையாக வாழ்வதில்லை. திருமணத்தின் மூலம் உங்களை நாங்கள் சீமானாக்குவோம், செல்வந்தனாக்குவோம். அல்லாஹ் சொல்கிறான், وَأَنْكِحُوا الْأَيَامَ مِنكُمْ وَالصَّالِحِينَ مِنْ عِبَادِكُمْ وَإِمَائِكُمْ إِنْ يَكُونُوا فُقَرَاءَ يُغْنِهِمُ اللَّهُ مِنْ فَضْلِهِ. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் திருமணம் முடியுங்கள், நீங்கள் நிக்காஹ் செய்யுங்கள். நீங்கள் ஏழைகளாக இருந்தால், நீங்கள் கஷ்டவாளிகளாக இருந்தால் உங்களை நாங்கள் சீமானாக்குவோம். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் கல்யாணம் முடியுங்க, நிக்காஹ் செய்யுங்க. நீங்கள் ஏழையாக இருந்தால், நீங்கள் ஏழையாக இருந்தால் நிக்காஹின் மூலம் உங்களை நாங்கள் சீமானாக்குவோம். இய்யகு ஃபுகரா யுக்னிமுல்லாஹு மின் ஃபத்லிஹி. அல்லாஹ்வுடைய அருளினால் உங்களை நாங்கள் சீமானாக வாழ வைப்போம். கண்ணியம் அன்புக்குரிய ஒரு சங்கியானவர்களே, எனவே நிக்காஹ் செய்து ஏழ்மையாகுவதில்லை, கடனாளியாக தேவையில்லை. நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸலாஸத்துன் ஹக்குன் அலல்லாஹ் அவ்னுஹும். 3 பேருக்கு உதவி செய்வது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. 3 நபர்களுக்கு உதவி செய்வது அல்லாஹ்வுடைய பொறுப்புன்னு சொல்கிறார் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்கிறான். முதலாவது அல் முஜாஹிது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்பவர். அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்பவருக்கு உதவி செய்வது அல்லாஹ்வுடைய பொறுப்பு, அல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்கிறான். இரண்டாவது அல் முகாத்திபுல் லதி யுரீதுல் அதாஅ, உரிமை சீட்டு எழுதப்பட்ட அடிமை. அது இந்த காலத்தில், நபியுடைய காலத்தில் முடிவுற்று விட்டது. அடிமை என்பது இப்பொழுது இல்லை, நபியுடைய காலத்தில் இருந்தார்கள். உரிமையிடப்படுவதற்காக உரிமை சீட்டு எழுதப்பட்ட அடிமை அவருடைய அந்த தொகையை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்தால் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வான். இரண்டாவது. மூணாவது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அன்னாகிஹுல் லதி யுரீதுல் ஆஃபாஃப. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பத்தினித்தனத்தை நாடி, பேணுதலை நாடி, தன்னை ஹராத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளணும்,
ஹராத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும் என்பதற்காக யார் நிக்காக செய்கிறாரோ, யார் திருமணம் முடிக்கிறாரோ, அவருடைய எல்லா விதமான தேவையும் அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான். அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான். நிக்காவின் மூலம் கல்யாணம் முடிக்கிறாரு, மாமாட்ட சொத்தை வாங்கி, கடையை வாங்கி, ஊட்ட வாங்கி, காரை வாங்கி, இதன் மூலம் அவருக்கு நிம்மதியான வாழ்க்கை அல்ல, இதன் மூலம் செல்வந்தன் அல்ல அவரு. அல்லாஹ் சொல்லுகிறான், நான் உதவி செய்வேன் யாருக்கு? பத்திரித்தனத்தை எதிர்பார்த்து, பேணுகளை எதிர்பார்த்து தன்னை ஹராத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளணும், நான் சிறந்த ஒரு சந்ததி உருவாக்க வேண்டும், நல்ல ஒரு தலைமுறையோடு நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தை யார் திருமணம் முடிக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு உதவி செய்கிறான். அல்லாஹ்வுடைய பொறுப்பு. கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, எனவே திருமணத்தின் மூலம் ஒரு மனிதன் ஏழையாகுவதில்லை, கஷ்டப்படுவதில்லை, அவன் கடனாளியாக தேவையில்லை. எப்பொழுதோ நபியுடைய சுன்னத்துக்குட்பட்டு அமையுமோ அப்பொழுது இந்த பாக்கியத்தை அவளை பெற்றுக் கொள்கிறான். கண்ணியமானவர்களே, இதற்கு அங்காள இன்றைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு மகனுக்கு கல்யாணம் எடுத்து, லோன் எடுத்து, லீஸ் எடுத்து, நகையை வீடு வச்சு, வீட்டை வீடு வச்சு எவ்வளவு பேர் கஷ்டப்படுறார்கள். கடையை ஏறி இறங்கி ஹாஜார்மார வாசல் படியெல்லாம் எரிச்சு பிச்சை கேட்கிற மாதிரி சல்லி கேட்டு கஷ்டப்பட. ஏன் கண்ணியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, மக்களை திருப்திப்படுத்துவதற்காக, படைப்பினங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக படைத்தவனை புறக்கணித்து நபியுடைய சுன்னாக்களை புறக்கணித்ததன் காரணத்தால் இன்று அலைகிறார்கள், சிரமப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, சங்கையானவர், அன்புக்குரியவர்களே, திருமணம் என்று வருகின்ற நேரத்தில் முதலாவது நாம் செய்ய வேண்டியது வீண்விரயத்தை குறைக்க வேண்டும், வீண்விரயம் தவிர்க்கப்பட வேண்டும், முற்றாக வீண்விரயத்துக்கு இடமளிக்க கூடாது. எப்பொழுதோ மக்களை திருப்திப்படுத்த, மக்களிடத்திலே பேர் வாங்க, மக்கள் புகழ்ந்து பேசுவதற்காக எமது கல்யாணத்தை, நிக்காகை, வலிமாவை செய்ய முற்படுவோமோ அப்பொழுதிருந்தே அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய உதவி தூரமாகிவிட்டது. அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்க மாட்டாது. எதிர்பார்க்கின்ற சந்தோஷமான மனமான வாழ்க்கை அந்த தம்பதி வாழ மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, பொன் பாக்கிறத்தில் இருந்தே நடக்கிற அநியாயங்களை பாருங்களேன். பொன் பார்க்க ஆரம்பிச்சத்தில் இருந்து சங்கையானவர்களே, யாருக்கு ஒரு பெண்ணை பார்ப்பது அனுமதி, யாருக்கு பெண் பார்ப்பது சுன்னத். ஒரு மகன் இருக்கிறாரு, ஆண் மகன், ஒரு பெண் பேசி வருகிறார்கள். அந்த பெண்ணை விசாரித்து 100க்கு 100 இது எங்களுக்கு பொருத்தமாக அமையும் என்று வந்துவிட்டால், 100க்கு 100 பொருத்தப்பாடு சரியாக இருந்தால் அதற்கு பின்னர் தான் அந்த மணமகனுக்கு மாத்திரம்தான் அந்த பெண்ணை பார்ப்பது ஹலால், அந்த பெண்ணை பார்ப்பது ஹலால். அன்புக்குரியவர்களே, சங்கையானவர்களே, ஏற்கனவே விசாரித்து எல்லா விதத்திலும் அவர்களுக்கு ஒரு உறுதி இருக்கிறது, பார்த்தால் நிக்காக முடியும் என்றிருந்தால் தான் பார்ப்பது சுன்னத். இன்னைக்கு எத்தனை பேர், இன்னைக்கு எத்தனை பொம்பளை பார்க்கிறாங்க, பொண்ணு இன்னைக்கு எத்தனை பேர் பார்க்கிறாங்க, எங்கெங்கே போய் எத்தனை பெண்களை பார்த்தாச்சு. அன்புக்குரியவர்களே, எத்தனையோ பார்த்து முடிவு செய்யறது யாரு பார்ப்பது? அந்த பெண்ணை பார்ப்பதற்கு போகின்ற மணமகனுடைய வாப்பாக்கும் அந்த பெண்ணை பார்ப்பது ஹராம், பார்க்கலாது, அந்த பெண்ணை பார்க்கலாது. நிக்காக பின்னர் தான் மாப்பிள்ளை வாப்பாக்கு அந்த மருமகளை பார்ப்பது ஹலால். கண்ணியமானவர்களே, இன்னைக்கு பெண் பார்க்கிறதுக்கு என்ற ஒரு கூட்டம் வேன் எடுத்துக்கொண்டு உம்மம்மா, சாட்சி, மாமி, மச்சான், நானா, தம்பி எல்லாம் சேர்ந்து கொண்டு போறது, எல்லாரும் பார்க்கிறது. முதலே ஹராத்த செய்வது அனுமதி இல்லை, அனுமதி இல்லை. இஸ்லாம் தடுத்திருக்கிறது. அந்த மணமகனுக்கு மாத்திரம் நான் பார்க்க முடியும், பெண்களுக்கு பார்க்கலும் பிரச்சனை இல்லை. கண்ணியம் அன்புக்குரியவர்களே, அதுவும் எதை பார்க்கணும் இஸ்லாம் சொல்லுது. பொன் பார்க்க போன எதை பார்க்கணும்? முகத்தை, கையை மாத்திரம் தான் பார்க்க வேண்டும். அது கண்ணால பார்ப்பது அனுமதி இல்லை. முகத்தை, கையை மாத்திரம் தான் பெண் பார்க்க போவர் பார்க்க வேண்டும், அதற்கு மேல் பார்ப்பதற்கு அனுமதி இல்லை. கண்ணியமானவர்களே, இன்னைக்கு பொண்ணை பார்க்க வைத்தால் முதலாவது வாங்குற டெலிபோன் நம்பரை தான், முதலாவது கொடுப்ப டெலிபோன் நம்பர்.
இன்னைக்கு சமூகத்தில் ஒன்று இருக்கு என்ன தெரியுமா? இன்றைக்கு ஒரு ஷார்ட் கட் ஒன்று வந்துட்டு அக்கது நிக்காக நடத்தி வைப்பது. அக்கது செய்யற முதலாவது பேச்சுவார்த்தையுடனே நிக்கா செஞ்சு வைக்கிற, அதை எடுத்து மூலம் அல்ல, உத்தியோகபூர்வம் அல்ல. நிக்காக எதற்கு தெரியுமா? டெலிபோனை ஹலாலாக்குவதற்கு. டெலிபோன் ஹலாலாக்க அக்கது நிக்காக வந்துரு சிஸ்டம் ஒன்று. எப்பவோ கல்யாணம், எப்பவோ வலிமா, எப்பவோ நிக்காக இருக்கிறது. ஆனா இப்பவே ஒரு சிஸ்டம். கண்ணியம் அன்புக்குரியவர்களே, இது ஆகப்பெரிய ஃபித்னா, இது ஆகப்பெரிய முசீபத். தங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. எத்தனையோ குடும்பம் உடைந்து போய்விட்டது. நிக்காக எல்லாம் பேசி தீர்மானிச்ச உடனே முதலாவது டெலிபோன் நம்பரை கொடுத்தால் அதிலே விலை ஆரம்பிச்சிரு, முசீபத் ஆரம்பிச்சு. இது தவிர்க்கப்பட வேண்டும், இது முற்றாக தவிர்க்கப்பட வேண்டும். ஏன்னா கண்ணியம் அன்புக்குரிய சங்கியானவர்களே, முதலாவது பெண்ணை பார்ப்பது முடிக்கிற மாப்பிள்ளைக்கு சுன்னத். இன்னைக்கு அப்படின்னு பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு சொல்லிட்டு வர போயிட்டு சொல்றோமே, மார்க்கெட்டுக்கு போயிட்டு நீங்க எடுத்து பிறட்டு பிறடி பார்க்கிற மாதிரி பார்த்து முடிஞ்சு சொல்லும்போது போய் சொல்றோமே, பேய்த்து 2 நாள் கூட கோல் பண்றது ரொம்ப அம்மாக்கு பிடிக்கல, எங்களுடைய சாட்சிக்கு அவ பிடிக்கலையா? எவ்வளவு பேர் அநியாயம் கண்ணியமானவர்களே. இப்படி எத்தனை ஊடு கூட பேய்த்து பெட்டிஷன் ஷோட்டிஷன் தீ குடிச்சு வந்தீங்க எங்க ஆம்பளை. எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய துரோகம் இது. இதே முதலாவது தவிர்க்கப்பட வேண்டும். இந்த பெண் பார்க்கிறதுலேயே முதலாவது நபி வழியை கொண்டு வர வேண்டும். அடுத்தது எல்லாம் பார்த்து முடிவு செஞ்சாச்சா? என் அன்புக்குரிய ஒரு சங்கியானவர்களே, அடுத்த ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? நிக்காக வந்து விட்டால் இப்போ ஒரு முசீபத் வந்திருக்கிறது எங்களுடைய சமூகத்தில். அது இந்துக்களுடைய கலாச்சாரம். இங்க எப்படி தெரியாது, மரவசை கொண்டு போவார். மரவை கொண்டு போறேன்னு வந்து இப்ப அது எங்கதான் பிடிச்ச மார்க்கம் இல்ல. அப்படி உண்டு. பணத்தூர் 7-10 கூட ஸ்வீட் ஐட்டம் 7-8 சகான், அதுக்கு வேற பொலிச்சி நடிச்சு, அதுக்கு ரிபன் அடிச்சு, அதை தூக்கவே ஒரு போலிங், அதுக்கு ஒரு வீடியோ மேன். இது யாருடைய கலாச்சாரம், யாருடைய பண்பாடு கண்ணியமானவர்களே? வெட்கம் இல்லையா எங்களுக்கு? மாப்பிள்ளரை வீட்டுக்கு பொண்ணூட்டான 20 சவான் தூக்கிட்டு வந்தாங்க. நாம் பணத்துறைன்னு சொன்னால் இவங்க போன்றதுக்கே பணத்துறை திங்கள மாதிரி போன்றதுக்கே ஸ்வீட் ஐட்டம் பார்த்துல அவங்க வட்லாபம் திண்டிங் இல்ல, கேக் திண்டிங் இல்ல. அவங்க எவ்வளவு பெரிய கேவலம், எவ்வளவு பெரிய அசிங்கம். இது யாருடைய கலாச்சாரம்? இது தேவையா? இஸ்லாம் சொன்னதா? இது ஆகப்பெரிய வீண்விரயம். கண்ணியம் அன்புக்குரியவரை தவிர்க்கப்பட வேண்டும். முற்றாக செய்யாட்டி செய்ய வராதே, அப்படி ஒன்று இல்லை இஸ்லாத்துல. அடுத்தவங்களை திருப்திப்படுத்த பக்கத்து வீட்டுக்காரர் 10 மரம் கொண்டு போனால் இவர் 20 மரம் கொண்டு வர, இவர மகளுக்கு தேவையா? இது பொண்ணூட்டாக 20 மரம் கொண்டு வந்தால் மாப்பிள்ளை 25 சவான் எடுத்து கொண்டு போற தூக்கி கொண்டு. என்னை அன்புக்குரிய சங்கியானவர்களே, இது முற்றாக தவிர்க்கப்பட வேண்டும். இது மார்க்கம் அல்ல, இஸ்லாம் அல்ல. ஒரு வீட்டுக்கு போகக்குள்ள ஹதியா எடுத்துக்கொண்டு போற சப்ஜெக்ட் வேற, அதே சின்ன சாமான எடுத்துக்கொண்டு போற விஷயம் வேற. இப்படி மரவத்தில் தூக்கி கொண்டு போறோம் என்பது அனுமதி இல்லாத செயல். எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எங்க சமூகத்தில். கல்யாணம் வந்துட்டால், ஒரு மகளை பெற்றுட்டால் அவன் வயிற்றுல நெருப்பு பத்தி கொண்டிருக்கிற, அதை முடிச்சு கொடுக்கிற வரைக்கும், முடிச்சு கொடுத்தால் நிம்மதி இல்லை. இன்றைக்கு நிம்மதி இல்லை. இன்றைக்கு அனாச்சாரங்களும் அநியாயங்களும் சைத்தானை திருப்திப்படுத்த எல்லா செயல்களும். அன்புக்குரிய சங்கியானவர்களே, இன்னொன்று வந்து என்ன தெரியுமா? வெட்டிங் கேக். உண்டு வெட்டிங் கேக். யார் வெட்டின கேக் இது? கண்ணியமானவர்களே, 2 பேரை பேரை அடிச்ச கேக்க வெட்டினால் உள்ளம் ஜோடாகுமா, உள்ள அன்பு கூடுமா? யாரு சொன்ன? யாரு சொன்ன? கண்ணியமானவர்களே, வெட்டிங் கேக் கொண்டா இல்ல இஸ்லாத்துல. அப்படி ஒண்ணு மார்க்கம் இல்ல. இது எவனே ஒரு கலாச்சாரம், எவனே உழைப்பதற்கு பிழைப்பதற்கு எடுத்த ஒரு வழிமுறை. நீங்க கேக் வெட்டி உள்ள ஒன்று சேரல்ல, அன்பு கூற்றல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா, வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா. எங்கே பிறந்த ஒரு பொம்பளை பிள்ளை, எங்கே பிறந்த ஒரு ஆம்பளை பிள்ளை, 2 பேரை நிக்காக சேர்த்து வைக்கிறீங்களா? நாங்க அவங்க 2 பேரை உள்ளத்தை ஒண்ணுபடுத்துகிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா. நாங்க அவங்களுக்கு மத்தியில அன்பை, பாசத்தை, இரக்கத்தை நாங்க போடுறோம். நீங்க வெற்ற கேக்கு மூலம் இல்ல, நீங்க பேரடிச்சு வெற்ற கேட்கல, அல்லது பேரடிச்சு மியூசிக் எல்லாம் ஃபிட் பண்ணி கொடுக்குற இன்விடேஷன் கார்டு இருக்குது, அதன் மூலம் அல்ல. அதன் மூலம் உண்ணம் ஒன்று சேரல்ல, நிம்மதியான வாழ்க்கை இல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், நாங்க அன்பு போடுகிறோம்,
நாங்க இறக்கத்தை போடுகிறோம், நாங்க பாசத்தை போடுகிறோம். மவத்தா வரஹ்மா ரெண்டு அர்த்தம் சொல்றார்கள். உண்டு மவத்தா என்று சொன்னால் கல்யாணம் முடித்த புதுசில வார அன்பம். அது எல்லாருக்கும் கிடைக்கும் அந்த அன்பு. புதுசில பாருங்க, டார்லிங் என்றுவான், தங்கம் என்றுவான், செல்லம் என்றுவான். போக போக எப்படி போகும்? அது டார்லிங் டாடியா போய் திங்க முடியும். இது ஆரம்பத்து வர முஹப்பத். தின்ன மாட்டான் வரங்காட்டியும், அவ வரங்க இவர் தின்ன மாட்டா, தூங்க மாட்டா, அப்படி வர முஹப்பத். ஆரம்பத்த முஹப்பத் அது மவத்தா. ரெண்டாவது இன்றைக்கு ரஹ்மா. அது எப்ப தெரியுமா? வயசான காலத்துல வர, வயசான காலத்துல, அந்திம காலத்தில் யாருமே இல்ல, பார்க்க கேட்க யாருமே இல்ல, அப்பவார் அன்பு, அப்பவார் இரக்கம். அது யாராலும் போடலாம். கண்ணியமன்புக்குரியவர்களே, ஆரம்ப திருமணம் முடித்த ஆரம்ப காலத்தில், நல்ல கச்சா இருக்கிற காலத்தில் மனைவிக்கு நாங்கள் அன்பை காட்டினால், மனைவியோடு அழகாக நடந்து கொண்டால், கடைசி காலத்தில் அந்திம வயசில் அந்த ரஹ்மா எங்களுக்கு கிடைக்கும். கணக்கெடுக்க மாட்டாள் அவள். நீ பொடியல் கூத்துல என்ன கூத்து போட்டாய்? வீட்டுக்கு நான் மனைவி, ரோட்ல எத்தனையோ மனைவி உனக்கு. நிறைய பேர் அப்படித்தானே, பேஸ்புக்ல வைஃப், வாட்ஸ்அப்ல வைஃப், வைபர்ல வைஃப், இன்னுமோ எல்லாம் எல்லாத்திலையும் வைஃப் மாதிரி இருக்கிற நிறைய பேருக்கு. ஆனா சொந்த வைஃப் அது சும்மா வீட்டுல இருக்கிற வாஷிங் மிஷினை போல, ரைஸ் குக்கரை போல. அவருக்கு டைம் கொடுக்கற இல்ல, அவருக்கு நேரம் கொடுக்கற இல்ல, அவரோட பேசுற இல்ல, சந்தோஷமா முகத்தை பார்க்கற இல்ல. பாருங்க, இன்னைக்கு வைஃபோட பேசுறதுக்கு நேரம் இல்லைங்க மாப்பிள்ளமா இருக்கு நிறைய பேருக்கு. பேசுறாங்களா? விடிஞ்சு கடைக்கு வந்தா ஆபீஸுக்கு போய்த்தால் அன்றைக்கு தான் போற. இடையில ஒரு கோல் வந்தால் வெங்கவா பிசி வச்சாச்சு, கட் பண்ணியாச்சு. ஓட்டுக்கும் போயிட்டு பின்னால கண்ணியமானவர்களே, அங்க போயிட்டு சரி அந்த முசீபத்தை மூடி வைக்கிறல்ல, அதைத்தான் ஊண்டி கொண்டிருக்கிற அந்த போனத்தான். அவர் வந்த வாட்ஸ்அப்ல வந்து எல்லா மெசேஜ் பார்த்து பார்த்துக்கிற, பேஸ்புக்கை பார்த்து கொண்டிருக்கிற. எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய அநியாயம். எங்களுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்கின்ற, தன் வாழ்க்கையை தியாகம் செய்கின்ற, உப்பை போல நிலவும் கரைந்து கொண்டிருக்கிற எங்களுடைய மனைவிமாருக்கு நான் கொடுக்கிற மரியாதை, நான் கொடுக்கிற நேரம். கூட்டாளி வந்து கோவலுக்கு கேட் நின்று அரவர் பேசிடுவாங்க, அரவர். ஆனா மனைவி 5 நிமிஷம் பேச தயாரில்லை. கண்ணியமான அன்புக்குரியவர்களே, எங்கட மனைவிக்கு நாங்க நேரம் கொடுக்கலண்டா, எங்கட மனைவிக்கு நாங்க நேரம் கொடுக்கலண்டா, அவ வேற இடத்துல நேரம் எடுத்துக் கொள்வான், அவ வேற இடத்துல நேரம் எடுத்துக் கொள்வான். நாங்க ரீலோட் போடணும், அவ வேற எங்க பேசுவான். எப்ப தெரியுமா? நாங்க நேரம் எடுக்கல என்றால், நாங்க டைம் கொடுக்கல என்றால். எனவே கண்ணியம் அன்புக்குரிய சங்கியானவர்களே, எங்களோட மனைவி அவள் எங்களுக்காக வாழ்பவள், எங்களுக்காக இருக்கக்கூடியவள். நபி சொன்னார்கள், பெண்கள் விடயத்தில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வை முன்வைத்து அவருடைய கற்பை ஹலாலாக்கி இருக்கிறீர்கள் கபில்த்து சொல்லி. அந்த கபில்த்து என்ற ஒரு வார்த்தைக்காக உங்களுக்கு பல வருடம் கட்டி காத்த கற்பை தியாகம் செஞ்சிருக்கிறாள். எனவே துரோகம் செய்ய வேண்டாம், அவர்களை மதியுங்கள். அவர்களுக்கு அந்தஸ்து இருக்கிறது, கண்ணியம் இருக்கிறது, அவர்களை மதித்து நடங்கள். இன்றைக்கு எங்கட தேவை எப்படியோ அதை போல் அவங்களோட தேவையும் இருக்குது. அதையும் பார்க்கணும் கண்ணியமானவர்களே, சங்கியானவர்கள். இன்னைக்கு நான் எப்படி இருக்கு நான் ஆசைப்படுகிறேனோ அதை போல் அவருக்கும் ஆசை இருக்கிறது, அவருக்கும் பாசம் இருக்கு, அவருக்கும் தேவை இருக்கிறது, உணர்வு இருக்கிறது. அதை பாருங்கள், அதை கவனியுங்கள் அன்புக்குரிய சங்கியானவர்களே. எனவே அல்லாஹ் சொல்லுகிறான், நாங்கள் போடுகிறோம் அவருடைய உள்ளத்தில் மவத்தா ரஹ்மா, அன்பை பாசத்தை நாங்க போடுகிறோம். நீங்க வெற்ற கேட்கும் மூலம் அங்க பாசம் அன்பு இறக்கம் மாற இல்ல. அன்புக்குரிய சங்கியான கண்ணியமானவர்களே, அடுத்தது நிக்காக முடிஞ்சிருச்சா, கேட்கும் வெட்டியாச்சா, வலிமை வைஃபத்தை எடுத்துக் கொள்ளுங்களே. வலிமை வைஃபம் நிக்காக மாஷா அல்லாஹ் பள்ளியில முஃப்தி சாப் பயான் நல்ல முறையில மாஷால நிக்காக நடந்தது. திருமணத்தை பார்த்தால், வலிமை நடக்கிற ஹோல போயிட்டு பார்த்தால், இது முஸ்லிமா இது காஃபிரா என்று பார்க்க சந்தேகம். அந்த அளவுக்கு அனாச்சாரம் கண்ணியமானவர்களே. பல வருட காலங்களா கற்போட ஒழுக்கத்தோட நன்மரியாதையாக வளர்ந்த பிள்ளை கொண்டு வைத்து காலையில இருந்து எங்கே ஒரு ஸ்டூடியோல விட்டு, எங்கே போயிட்டு ஒரு சலூன்ல போட்டவன உடுப்பெல்லாம் கலட்டி, வேற வேற உடுப்பெல்லாம் உடுப்பாட்டி, பெயிண்ட் பண்ணி, சுண்ணா அடிச்சு, அதை முடியெல்லாம் வெட்டி, கண் புறத்தை வலிச்சு. என் அன்புக்குரியவர்களே, பெண்கள் இந்த கண்ணிமை வலிப்பது ஹராம், லானத் நபி சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகுமா? வலிக்கிறவங்களுக்கும் சாபம், வலித்த உட்பவர்களுக்கும் சாபமா கண்ணிமையும் வலிப்பது. அனுமதி இல்லை கண்மூடி வலிப்பது பெண்களுக்கு. அளவுக்கு செய்யறார்கள், இன்னைக்கு ஹராத்த செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய சாபத்தை செய்யறாங்க. கண்ணியமானவர்களே, ஒரு பெண்ணுக்கு அந்நிய இடத்தில் போய் ஒழுக்கமாத்த அனுமதி இல்லை.
அந்நிய வீட்டுல உடுப்பு மாத்தல கலட்டையில உடுப்பு அந்த பெண்மணிக்கு எங்க உடுப்பு மாத்திர உடுப்பு கலட்ட ஜோடிக்கிறேன்னு சொல்லி அதுக்கு ஒரு கூத்துண்டு. எங்க கண்ணியமானவர்களே எங்க ஒரு ஸ்டூடியோ கொண்டு போட்டு அவர் உடுப்பெல்லாம் கலட்டி மறைக்க வேண்டிய பகுதியை நாம் திறந்து அன்னைக்கு உடுப்பாற்ற உடுப்புக்கு 1 லட்சம் ரூபாய். ஆனால் நெலும்பு வலையை போல மொஸ்டி நட்டை போல ஒன்றை போட்டு மூடி வச்சுக்குது எல்லாம் வெளியே. எவ்வளவு பேர் அநியாயம், எவ்வளவு பேர் அநியாயம் கண்ணியமானவர்கள், எவ்வளவு பேர் ஹராம். எல்லார போன்லையும் அவங்களோட ஸ்டேட்டஸ் வருகிறது, அவங்களோட ஜோடியில போட்டோ. அரைக்குறை நிர்வாணிகளாக எங்கட மகள் 20 வருஷம் பாதுகாத்து வளர்த்த, 22 வருஷம் பாதுகாத்து வளர்த்த திருமணம் என்று வந்த நேரத்தில் முதலாவது சிற பாவம், முதலாவது அநியாயம். என் அன்புக்குரியவர் நபி சொன்னார்கள், 2 கூட்டம் இருக்கிறார்கள், அவர்கள் சொர்க்கத்தில வாடை கூட முன்னோக முடியும். 2 கூட்டம். ஒரு கூட்டம் நபி சொன்னார்கள், காசியாத்துன் ஆரியாத்துன் மாயிலாத்துன் முமீலாத்துன் ரூசுஹுன்ன கஸ்னிமத்துல் புக்தில் மாயிலா. ஒரு கூட்டம் யாரு தெரியுமா? பெண்கள். பெண்கள் உடுப்பு உடுத்தும் நிர்வாணிகள். அவர்கள் உடுத்திருப்பாங்க, உடுத்திருப்பாங்க ஆடை, ஆனா உடுத்திருக்க உடுப்பால அது அவுரத் மறைக்கப்படுவது இல்லை. மறைக்க வேண்டிய உறுப்புகளை அலங்கரித்து காட்டுகின்ற உடை. எப்படி இப்படியான ஆடை அணிவார்கள் பெண்கள்? இறுக்கமான ஆடை, மெல்லிய ஆடை, உறுப்புகள் வெளியாகிற ஆடை எந்த பெண் அணிவாளோ அந்த பெண் அப்படி ஆடை அணிஞ்சு கொண்டு தலைமுடிகளை உயர்த்தி தலையை உயர்த்தி கட்டிக்கொள்வார்கள். ஒட்டகத்தின் திமிலை போய் தலைமுடி உயர்த்தி கட்டிக்கொள்வார்கள். ஆண்கள் அவர்கள் பக்கம் சாய என்பதற்காக, ஆண்கள் அவர்கள் பக்கம் சாய்ப்பதற்காக பாதையிலே பஜாரை நடந்து திரிவார்கள். அரைகுறை அணிந்த ஆடை செய்யக்கூடிய பெண்கள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள், சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள், சொர்க்கத்தின் வாடை கூட உணர மாட்டார்கள். கண்ணியம் அன்புக்குரிய சங்கியானவர்களே, முதலாவது மணப்பெண்ணுக்கு கொடுக்கிற பரிசு நாங்க என்ன? சொர்க்கத்தின் வாடை அவருக்கு நுகர கிடைக்காது. ஏன்? நாங்க உடுப்பாட்டின் உடுப்ப வச்சு அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். என் அன்புக்குரிய சங்கியானவர்களே, ஒரு நாளைக்கு தானே எந்த கல்யாணம் ஆண்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு ஹராத்த செய்யணும், ஒரு நாளைக்கு ஹராத்துக்கு நாங்க போகணும். கல்யாணம் வந்து விட்டால் ஆகப்பெரிய பிரச்சனை தெரியும் ஆண்களுக்கு. அங்க யார பேச்சு எடுபட மாட்டாது, அங்க வைஃபுடைய பேச்சு எடுபடும். கல்யாணம் வந்துட்டால் யார பேச்சு எடுபடுற? வாப்பா அங்க ஒன்றும் இல்லை, வாப்பா 0, வாப்பா அங்க வாப்பட செல்லுபடியில், அங்க எல்லாம் பெண்கள் ஆட்சி வந்துடும். அப்படி செய்யலாமா? நீங்க சொல்ற மாதிரி செய்யலாம். எங்கட மாலை கல்யாணத்தை எங்கட குடும்பம் வருவாங்களே, காரி மூஞ்சில துப்புவாங்களே, எங்களுக்கு மூஞ்ச பார்க்கலாதே என்று சொல்லி சொல்லியே தலையை கழிவார்கள் பொம்பளை சேர்ந்து. என்ன கண்ணியமானவர்கள், அங்க வாப்பட பேச்சு எடுபடாது, எல்லாம் உண்மை சொல்ற மாதிரி நடக்கும். எல்லாமே எங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுமோ, முன்னுரிமை வழங்கப்படுமோ, அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்படுமோ, அங்க எல்லாம் போய் முடிகிறது பிரச்சனை தான். என் அன்புக்குரியவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா இருந்த சொர்க்கத்தில் தான். எப்ப ஷைத்தான் பேச்சு விளையாடினானோ உம்மாவோட கூட, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தோட எப்படி ட்ரை பண்ணி அந்த மரத்தோட காய திங்க வச்சான், வந்து விழுந்து பூமியில அது திண்ட சுட்டித்தான். அவன் ட்ரை பண்ணி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பிடிச்சி கிட்டவாக கிடைக்கல, போய் பிடிச்சான் உம்மா கிட்ட. ஹவ்வாவை பிடிச்சிதான் தலையை கழுவினான். கண்ணியமான சொர்க்கத்தில் இருந்தவங்க ஆடையை கூட கலட்டி போட்டு நிர்வாணத்தை உலகத்துக்கு அனுப்பினான். செஞ்ச பனிஷ்மென்ட் எப்ப? ஷைத்தானை வழிபட்ட காரணத்தினால். கண்ணியமானவர்கள், எப்ப ஷைத்தானை வழிபடுவோமோ நாங்க எங்கட திருமணங்கள்ல, எங்கட நிக்காஹ் வைபவங்கள்ல ஷைத்தானை திருப்திப்படுத்துவோமோ, இதே நிலைமைதான் வரும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் சொல்லுகிறான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, வேண்டிய மட்டும் சாப்பிடுங்க, வேண்டிய மட்டும் குடியுங்க, வீண்விரயம் செய்யாதீர்கள், வீண்விரயம் செய்யாதீர்கள். தேவைக்கு அதிகமா செலவழிப்பது வீண்விரயம். இன்னொன்று இருக்குது முபத்திர், ஒன்று இருக்குது. என்ன? தேவையில்லாம செலவழிப்பது, தேவையில்லாம. நிக்காஹ்ல தேவையில்லாதது, மரவை கொண்டு வர தேவையில்லாதது, கேக் வைக்கிறது தேவையில்லாதது. இன்னைக்கு திருமணம் வந்தா எல்லாருக்கும் ஒரே சாதி உடுப்பு, எல்லாம் ஒரே உடுப்பு தைக்கணுமா, அது தேவையில்லாதது, மார்க்கமா சொல்லாத விடயம். இன்னொன்னு வந்திருக்கிற தெரியுமா? மரதோண்டி சாப்பாடு. யாரு கொண்டு வந்து? வாப்பா அந்த பொண்ணை பெத்தவனை போட்டு புளிஞ்சி தேங்காய் பால் புளியமான புளிஞ்சி எடுத்துத்தான் மாப்பிள்ளை கொடுக்குற மரதோண்டி சாப்பாடு. மரத்தோண்டு இருக்கிற சுண்ணத்து எல்லா பொம்பளைகளுக்கு, அவக்கு மட்டும் இருக்கிற சுண்ணத்தில் அண்டைக்கு மட்டும், அதுக்கு ஒரு சாப்பாடு, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு ஒருத்தர் இன்னைக்கு சம்பளத்தை கொண்டு வர. இதெல்லாம் வீண் தேவையில்லாத செலவுகள். யார் தேவையில்லாத செலவு செய்கிறார்களோ சொல்கிறான், ஷைத்தானுடைய சமன் அவர்கள். யாரு? தேவையில்லா செலவு சமைப்பவர்கள், தேவையில்லா செலவு சமைப்பவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள்.
எனவே கண்ணியம் அன்புக்குரிய சங்கியானவர்களே, இதெல்லாம் நடக்கிற காரணத்தால தான் இன்றைக்கு எதிர்பார்க்கிற நிம்மதி சந்தோஷமான திருமண வாழ்க்கை எதிர்பார்க்கப்படுகின்ற நிம்மதி சந்தோஷம் கிடைப்பதில்லை. எனவே கண்ணியமான அன்புக்குரிய ஒரு சங்கியானவர்களே, எங்களுடைய நிக்காஹ்களை, எங்களுடைய திருமணங்களை குர்ஆன் ஹதீஸ் உட்பட்டதாக, நபி வழிக்கு உட்பட்டதாக, மார்க்கம் காட்டு பிரகாரம் அமைச்சு சந்தோஷமான இன்பமான மன வாழ்க்கை அனுபவிப்பதற்கு நாம் முயற்சிப்போமாக. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அந்த சந்தர்ப்பத்தை தருவானாக. நமது பாவங்களை மன்னிப்பாக, நம்ம தவறுகளை குற்ற மறைகளை மறைத்துடுவாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய அன்பான பெற்றோரின் பாவங்களை மன்னிப்பாக, அவர்களை பொருந்திக் கொள்வாயாக, அவர் இரக்கம் காட்டுவாயாக. யா அல்லாஹ் எல்லாருடைய குடும்ப வாழ்க்கையிலும் சந்தோஷத்தை, நிம்மதி, மன அமைதி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் யாருடைய வாழ்க்கையிலும் திருமணம் நடக்கவில்லையோ அவர்கள் திருமணத்தில் நடத்தி வைப்பாக. திருமணம் நடந்தும் குழந்தை பார்க்க இல்லையோ அவர்கள் குழந்தை பார்க்க சீபாக்குவாக. யா அல்லாஹ் யாருடைய உள்ளங்கள் உடைந்து தூரப்பட்டிருக்க சேர்த்து வைப்பாக. யாழ் குழந்தைகளை சாலிகான குழந்தைகளாக, நட்பண்புள்ள குழந்தைகளாக, ஹாஃபில்களாக, ஆளுங்களாக்குவாக. யாழ் நமது மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாக, பூரா முஸ்லிமுடைய பாவங்களை மன்னிப்பாக. இந்த மஸ்ஜிதை அமல்களை கொண்டு ஹயாத்தாக்குவாக. இந்த மஹல்லாவாசி, இந்த பஜார் வாசி கபூல் செஞ்சு கொள்வாயாக. நம்ம துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن فلا هادي له. اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد